எசேக்கியேல் 36:11 உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்பதே. முந்தின நன்மைகளை காட்டிலும் ஆசீர்வாதங்களை காட்டிலும் கூடுதலான சிறந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற எல்லோருக்கும் ஆசை உண்டு. ஆனால் கர்த்தருடைய நற்சீர் ஆசீர்வாதமே சிறந்தது. அதை யாருக்கு கர்த்தர் அருளுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிற நற்சீர் ஆசீர்வாதங்கள் எவ்விதத்தில் சிறந்தது என்பீர்களானால், அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து நமக்கு அருளுவார். ஆகவேதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே சிறந்ததாக இருக்கிறது. பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறவர்களோ அநேக நேரங்களில் கோணலான வழிகளையும் கேடான வழிகளிலுமே பிரயாசப்படுகின்றனர். இது ஆசீர்வாதம் அல்ல, இது தீமைக்கு ஏதுவானவைகளே. எப்படி எனில், உலக ஐஸ்வர்யத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறவர்கள் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய துணை இல்லாமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனெனில் லூக்கா 4:6 இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சாத்தான் கூறுகிறான். அப்படியானால் சாத்தானுடைய துணையை பெற்று உலக ஐஸ்வர்யத்தை பெறுகிறவர்கள் சாத்தானுடைய சுபாவங்களை தனக்குள் பெற்றுக்கொள்ளாமல் அடைய முடியுமா என்று கேட்டால் அதற்கு சாத்தியமே இல்லை. இதையே 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறதை கவனியுங்கள். ஆகவேதான் சாத்தானுடைய சுபாவங்களை தன்னில் உடையவர்களை பார்த்து கர்த்தர் யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். சரி, கர்த்தரிடத்தில் இருந்து முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தினது சிறந்ததாக எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் சற்று பார்க்கலாம். யாரெல்லாம் தங்களை பண்படுத்தப்படவும் புடமிடப்படவும் தேவ கரத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் பண்படுத்தி புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றுகிறார். இவர்களிடத்தில் இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை இச்சை இருப்பதில்லை. ஏனென்றால் இவர்கள் உலக வாழ்க்கையை நிரந்தரமாக கருதுவதில்லை. இவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவ நீதியை தங்கள் ஆடையாக தரித்துக் கொள்வார்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தரிசிக்கும்படியாகவே பரிசுத்தத்தை நாள்தோறும் விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். சரி, இப்படி உலக வாழ்க்கையில் ஆசையே இல்லாதவர்களுக்கு தேவன் எதற்காக தம்முடைய ஆசீர்வாதங்களை பூமியில் அவர்களுக்கு அருளுகிறார் என்ற கேள்வி நமக்குள் உண்டாகலாம். முதலாவதாக, இவர்களை பூமியில் மற்ற எவரை காட்டிலும் மேலாக உயர்த்தி மேன்மைப்படுத்துவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதையே உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று கூறுகிறார். இரண்டாவதான காரணம், தம்முடைய ஜனம் பூமியில் உயர்ந்திருக்கிற போது அவருடைய பரிசுத்த நாமம் எல்லோருக்கும் முன்பாக மகிமைப்படும், அவருடைய நீதியின் கிரியைகள் பூமியில் பிரஸ்தாபமாகும். மூன்றாவது காரணமாக, தம்முடைய ஜனத்தை பூமியில் உயர்த்தி வைப்பது நிமித்தம் அவர்கள்